வாசியுங்கள். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனம். கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு உலகத்திலே அதிகமாக பரியாசப்படுகிற ஒரு சின்ன முண்டென்றால் அது சிலுவை. ஸ்தோத்திரம். புறஜாதிகள் அடிக்கடி கேட்கிற ஒரு கேள்வி உண்டு. ஸ்தோத்திரம். ஆணியிலிருந்து இறங்கி வர முடியாதவரா உங்களை ரட்சிக்க போகிறார்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் இருந்தால் சிலுவையிலிருந்து என்ன செய்ய வேண்டும்? இறங்கி வர வேண்டும். ஸ்தோத்திரம். அன்றைக்கும் ரோட்டிலே நடந்தவர்கள் பரியாசம் பண்ணி கேட்ட ஒரு கேள்வி. அதே கேள்வியை இன்றைக்கும் புறஜாதிகள் கேட்கிறார்கள். 2 ஆணியில தொங்கினவர், ஆணியிலிருந்து கீழே இறங்கி வர முடியாதவர் எப்படி உங்களை ரட்சிக்க முடியும்? ஸ்தோத்திரம். ஆனால் அது உலகத்திற்கு பைத்தியமாயிருக்கிறது. அதை விசுவாசிக்கிற நமக்கு தேவ பலனாயிருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே ஆட்கள் இயேசு கிறிஸ்து ஆணியிலிருந்து கீழே இறங்கி வந்தா என்ன சொல்வார்கள்? பாவம் வலி பொறுக்க முடியாம இறங்கி வந்தார்னு சொல்லுவார். அவர் வேதனைகளை சகிக்க முடியாம இறங்கி வந்திருக்கிறார். கடவுள்னா வேதனையை சகிக்கணுமே, கொஞ்ச நேரம் இவருக்கு ஆணியில தொங்க முடியாதா அப்படின்னு என்ன செய்வார்கள்? கேட்பார்கள். ஸ்தோத்திரம். தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு. உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி. ஸ்தோத்திரம். இப்படி கேட்டா இப்படி சொல்வார்கள், அப்படி கேட்டா அப்படி சொல்வார்கள். ஸ்தோத்திரம். ஏன்னா உலகத்திற்கு சிலுவையின் உபதேசம் பைத்தியமாயிருக்கிறது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. ஆனா அவர்கள் கெட்டு போகிறவர்கள். யாரெல்லாம் இந்த கேள்வியை கேட்கிறார்கள்னா, ஒண்ணு அவர்கள் பரியாசக்காரர்களா இருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் அழகாக சொல்கிறது, கடைசி நாட்களில் பரியாசக்காரர்கள் என்ன செய்வார்கள்? எழும்புவார்கள். ஸ்தோத்திரம். நக்கல் அடிக்கிறவர்கள், நையாண்டி பண்ணுகிறவர்கள், ஸ்தோத்திரம், நகைச்சுவை என்று சொல்லி ஸ்தோத்திரம் கிண்டல் அடிக்கிறவர்கள் எழும்புவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து ஒரு கவலை கிடையாது. ஆனா விசுவாசிக்கிற நமக்கு அந்த சிலுவையின் உபதேசம் தேவ பலனாயிருக்கிறது. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. பரியாசக்காரர்கள் எழும்புவார்கள். இதோ இயேசு வருகிறார் என்று சொல்லுகிறார்களே, அவர் எங்க வருகிறார்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இவ்விதமாகத்தான் ஒருமுறை ஒருவர் ஜஸ்டின் பிரபாகரன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கேட்டார். ஸ்தோத்திரம். இயேசு வருகிறார் என்று பிரசங்கம் பண்றீரே, அவர் கார்ல வர்றாரா, பஸ்ல வர்றாரா, இல்ல கால வண்டியில வர்றாரான்னு? அல்லேலூயா. அவர் சொன்னார், ஆவியில நிறைந்து சொன்னார், இயேசு கால வண்டியிலும் வரல, ரயிலையும் வரல, பிளைட்லையும் வரல, அவர் மேகத்தில் ஏதோ வெகு சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தெய்வம் மத்திய ஆகாசத்திலே சபையை சேர்த்துக் கொள்ள வெகு சீக்கிரமாய் வரப்போகிறார். இது காலம் கடைசியா இருக்கிறது. இந்த கடைசி நாட்களிலே பரியாசக்காரர்கள் எழும்பி கேட்பார்கள், இயேசு சிலுவையிலிருந்து இறங்கி வர முடியாதவரா உங்களை ரட்சிப்பார் என்று. அவர்களுக்கு தெரியாது இதற்குள்ளே ஒரு தேவ பலன் இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு சிலுவையை குறித்து நீங்களும் சில வேளை சந்தேகத்தோடு வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ராத்திரி உங்களை கர்த்தர் பலப்படுத்தி அனுப்புவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் அவர் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும்? ஏன் அவர் தொங்க வேண்டும்? ஏன் அவர் இவ்விதமாய் பாடுபட வேண்டும்? ஸ்தோத்திரம். ஒன்று, வேத வாக்கியங்களின்படி அவர் பாடுபட வேண்டும். அல்லேலூயா. தீர்க்க தரிசனங்களின்படி அவர் பாடுபட வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரத்திலே அவர் இவ்விதமாக அந்த கோலம் அடைய வேண்டும்.
அவர் இவ்விதமாக அழகான தெய்வம் அழகற்றவராய் மாற வேண்டும். சோத்திரம். அவர் கன்னிக்கு மகனாக பிறக்க வேண்டும். அதையும் நக்கல் அடிப்பார்கள். அல்லேலூயா. அதையும் பரியாசமாய் கேட்பார்கள். சோத்திரம். சர்வ வல்லவர் எப்படி ஒரு குமாரனை பெற்றுக்கொள்ள முடியும்? அல்லேலூயா. சோத்திரம். கேள்விக்கு மேல் கேள்வி கேட்பார்கள். சோத்திரம். அது நடக்கும். அல்லேலூயா. சோத்திரம். இந்த உலகத்துல ஒரு குழந்தை பிறக்கணும்னா அதற்கு ஒரு தாயின் தகப்பனும் தேவை. ஆனா பரலோகத்தின் தெய்வத்திற்கு ஒரு குமாரன் பிறக்கணும்னா அவர் சர்வ வல்லவர் பரிசுத்தாவின் நிழலிடும் பொழுது அவர் பிறப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அது இயற்கைக்கு முரணானது ஒன்றும் கிடையாது. சோத்திரம். சயின்ஸ் படிச்ச உங்களுக்கு தெரியும். சோத்திரம். இயற்கையாக தாவரவியல் பாட்டினி படிக்கும் பொழுது சோத்திரம் அந்த மகரந்தம் இல்லை என்றால் அது இயற்கையாக கனி கொடுக்கப்பட வேண்டும் என்றால் பார்த்தியோஜெனிசிஸ் என்கிறதான ஒரு கான்செப்ட் செயல்படும். சோத்திரம். அது என்ன கான்செப்ட்? அல்லேலூயா. படித்தவர்களுக்கு தெரியும். காலையில ஒரு குளிர்ந்த காற்று தாவரத்துக்கு மேல வீசும் பொழுது அது என்ன உண்டாக்குறதா? தன்னை அறியாமல் மகரந்தத்தை உருவாக்குறதா? அல்லேலூயா. அல்லேலூயா. இயற்கையாக தேவன் உருவாக்கின தாவரவியலுக்கு மகரந்தம் உருவாக்கணும்னா இல்லைன்னா கனி கொடுக்கணும்னா அதற்கு ஒரு குளிர்ந்த காற்று தேவையா இருக்கிறது என்றால் பரிசுத்தாவியானோ நமக்கு மிகவும் அவசியம். பரிசுத்தாவி நம்மேல நிழலிடும் பொழுது, பரிசுத்தாவி நம்மேல வரும் பொழுது சிலரை கர்த்தர் உருவாக்க பண்ணுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நடக்கும். மரியாளுக்கு கூட நம்பிக்கை இல்லை. மரியாள் கேட்கிற ஒரு கேள்வி உண்டு, இது எப்படி ஆகும்? சோத்திரம். அல்லேலூயா. தேவதூதன் சொன்னார், இது மனுஷனால் கூடாது, ஆனால் தேவனால் நடக்கும். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தெய்வம் அற்புதங்களை செய்கிற தெய்வம், அதிசயத்தை செய்கிற தெய்வம், ஆச்சரியமான தெய்வம். அந்த ஆச்சரியமான தெய்வத்தை இன்றைக்கு ராத்திரி நீங்க விசுவாசித்தா உங்க வாழ்விலும் பரிசுத்தாவியான நிழலிடுவார். பரிசுத்தாவியான நிழலிடும் பொழுது உங்க வாழ்க்கையிலையும் மனுஷனால் கூடாதது அல்லேலூயா தேவனால் கூடத்தக்கதாக சில அற்புதங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. சோத்திரம். இது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, விசுவாசிக்கிற நமக்கு ஒரு தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு யாராவது சோத்திரம் குழந்தை இல்லை என்று பாரத்தோடு அல்லேலூயா எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? இயேசுவுக்கு ஒரு அற்புதம் நடந்தது என்றால், மரியாளுக்கு ஒரு அற்புதம் நடந்தது என்றால், இன்றைக்கு ராத்திரி சோத்திரம் அதே கேள்வியோடு வந்திருக்கிற உங்களுக்கு அது ஒரு தேவ பலனை தரப்போகிறது. அல்லேலூயா. கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியம். ஏன்னா அதை அவர்கள் விசுவாசிக்க மாட்டார்கள். சோத்திரம். இன்னைக்கு நீங்க விசுவாசித்து பாருங்க. சோத்திரம். மரியாதை பார்த்து தூதன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அதுதான், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். சோத்திரம். இன்னைக்கு விசுவாசித்து பாருங்க, உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஏன்னா அவர் அற்புதமானவர், அவர் அதிசயமானவர், அவர் ஆச்சரியமானவர். சோத்திரம். அல்லேலூயா. இந்த அற்புதமான தெய்வத்தை நீங்க விசுவாசிக்குமோ உங்களுக்கு தேவ பலன். அல்லேலூயா. கெட்டு போகிறவர்களுக்கு இது எப்படி இருக்கும்? பைத்தியமா இருக்கும். அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. ஆனா விசுவாசிக்கிற நமக்கோ தேவ பலன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா. மனுஷனிடத்துல ட்ரை பண்ணி நீங்க தோற்று போயிருப்பீங்கன்னா இன்னைக்கு ராத்திரி நீங்க விசுவாசிங்க. அல்லேலூயா. உங்களுக்கு கத்த சில விடுதலைகளை தருவார். அல்லேலூயா. நேற்றைய தினத்துல ஒரு இடத்துக்கு டிராவல்ல போயிட்டு இருக்குமோ, ஒரு காருக்கு பின்னாடி இவ்விதமாய் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. சோத்திரம். When you try something, if you fail, try Jesus. அல்லேலூயா. நீ எதையெல்லாம் ட்ரை பண்ணி தோற்று போயிருக்கிறியோ கடைசியாக ஒரு முறை இயேசுவை ட்ரை பண்ணி பாரு. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி. அல்லேலூயா. சோத்திரம். இயேசு. அல்லேலூயா. எனக்கு உடனே மனசுல வந்து, if you try Jesus you will never fail. அல்லேலூயா. நீ இயேசுவை ட்ரை பண்ணுனா உன் வாழ்க்கையில ஃபெயிலியரே வராது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி. அல்லேலூயா. கெட்டு
போகிறவர்களுக்கு பைத்தியம், நமக்கு இது ஒரு தேவ பலன். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையின் உபதேசம், இயேசுனுடைய பிறப்பு, இயேசுனுடைய வாழ்க்கை, இயேசுனுடைய மரணம், இயேசுனுடைய உயிர்த்தெழுதல், இயேசுனுடைய வருகை, இதெல்லாம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம். ஆனா நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. கரங்களை தட்டி எத்தனை பேர் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும்? இன்றைக்கு ராத்திரி ஆராதிக்க வந்திருக்கிற உங்களுடைய வாழ்விலே அல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு விடுதலையை தருவதற்கு அவர் சித்தமுடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம். தாமஸ் அக்வினாஸ் ஒரு பெரிய தியாலஜியன், ஆதி நூற்றாண்டிலே. அவரிடத்தில் விதமாய் ஒரு கேள்வி கேட்டார்கள், எப்படி கடவுளுக்கு மகன் பிறக்க முடியும்? அல்லேலூயா. அப்பொழுதுதான் கர்த்தர் அவரை அதிகாலையில் எழுப்பி சோத்திரம் வயல்வெளிக்கு கொண்டு போனார். அல்லேலூயா. அன்னைக்கெல்லாம் இந்த பார்ட்டியோ ஜெனிசிஸ் என்கிறதான கான்செப்ட் ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. வயல்வெளிக்கு கொண்டு போகுமோ சோத்திரம், வயல்வெளியில உட்காருமா காலம் ஒரு குளிர்ந்த காற்று வீசிட்டான். அல்லேலூயா சோத்திரம். ஆண்டவர் கேட்டாராம், இந்த வயல்ல தானியம் உண்டாகணும்னா என்ன வீசணும்? காற்று வீசணும். அல்லேலூயா. காற்றில்லாத இடத்துல வயல் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. தண்ணீர் இல்லாத இடத்துல வயல் இருக்காது. அல்லேலூயா சோத்திரம். தண்ணீரும் பரிசுத்தாவிக்கு ஒப்பாய் இருக்கிறது, காற்றும் பரிசுத்தாவிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா சோத்திரம். அதே போலதான் வாழுகிற நமக்கு அல்லேலூயா சோத்திரம் ஸ்பிரிட் இல்லைன்னா, அல்லேலூயா ஆவி இல்லைன்னா நீங்கள் யாரும் இந்த இடத்துல வாழ முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷன் வாழுவதற்கு ஒரு ஸ்பிரிட், எனர்ஜி. அல்லேலூயா. இன்னைக்குள்ளவர்கள் சொல்லுவாங்க ஒரு வைப். அல்லேலூயா. பாசிட்டிவ் வைப், பாசிட்டிவ் எனர்ஜி. அல்லேலூயா சோத்திரம். இதெல்லாம் உலகத்திலிருந்து வருகிறது, பரத்திலிருந்து ஒரு எனர்ஜி வருகிறது. அதுதான் உன்னதத்தின் வல்லமையா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த உன்னதத்தின் வல்லமை உங்க மேல நிழலிடும் பொழுது, அந்த உன்னத ஆவியானவர் உங்க மேல இறங்கி வரும் பொழுது, அல்லேலூயா சோத்திரம், மனுஷனால் கூடாதது, டாக்டர்களால் முடியாதது, அல்லேலூயா அட்வொகேட்டால் முடியாதது, அல்லேலூயா உங்க பெற்றோரால் முடியாதது, பிள்ளைகளால் முடியாதது, இன்றைக்கு ராத்திரி முடிய பண்ண முடியும். காரணம் அல்லேலூயா நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். இது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. அல்லேலூயா சோத்திரம். கெட்டு போகிறவர்களுக்கு இதெல்லாம் கிரகிக்க முடியாது, கிரகிக்க முடியாது. ஒரு முறை டிவி பேட்டியில அந்த ஆங்கர் என்னிடத்துல ஒரு கேள்வி கேட்டார், நீங்க மதம் மாற்றுகிறீர்களே சோத்திரம், மதம் மாற்றுவது சரியா அப்படின்னு கேட்டார் சோத்திரம். நான் சொன்னேன், திரும்பி டக்குன்னு ஆவியானவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார் சோத்திரம், நாங்கள் மதம் மாற்றவில்லை, இயேசுவை அறிவிக்கிறோம். அல்லேலூயா சோத்திரம். நாங்கள் இயேசுவை அறிவிக்கிறோம். அல்லேலூயா. உடனே நீங்க எப்படி ஒரு ஆள் இயேசுவை அறிவிக்க முடியும்? அவங்களை நீங்க சோத்திரம் திசை திருப்பத்தானே அறிவிக்கிறீங்க. இல்ல, நான் இயேசு நல்லவர் என்று சொல்லுகிறேன், இயேசு அன்புள்ளவர் சொல்றேன், இயேசு சோத்திரம் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்றேன், இயேசு ரட்சிப்பார்னு சொல்றேன். அதை யாரு கேட்டு விசுவாசிக்கிறார்களோ, விசுவாசிக்கிறவர்கள் அதற்குரிய பலனை காண்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை நாங்க மதம் மாற்றுவதற்காக சொல்லல. அல்லேலூயா. இயேசுவை விசுவாசித்து பாருங்க, உங்களுடைய வாழ்வில் நடக்காத அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா சோத்திரம். உன்னதத்தின் ஆவியானவர் மரியாள் மேல நிழலிட்டார். சோத்திரம். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினார். பழைய ஏற்பாட்டில் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, வாசியுங்கள். நீதிமொழிகள் 30:4. வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன? அல்லேலூயா. அப்ப பிதாவுக்கு ஒரு குமாரன் இருக்கிறார், உண்டு. அவருடைய நாமம் என்ன?
அந்த நாமம் இயேசுவின் நாமம். அல்லேலூயா. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். He is Emmanuel. அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதை எனக்கு விசுவாசிங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. கெட்டு போகிறவர்கள் என்ன வேணாலும் சொல்லட்டும். அல்லேலூயா. பரியாசப்படுத்துகிறவர்கள் என்ன வேணாலும் சொல்லட்டும். அகங்காரிகள் என்ன வேணாலும் சொல்லட்டும். பெருமை உள்ளவர்கள் என்ன வேணாலும் சொல்லட்டும். அல்லேலூயா. ஆனா நமக்கு விசுவாசிக்குமோ தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு 4 காரியம் ஸ்தோத்திரம் இன்றைக்கு நம்ம தியானித்து ஸ்தோத்திரம் சிலுவையின் உபதேசம் எப்படி நமக்கு தேவ பலனை தருகிறது என்கிறதான 4 காரியங்களை நாம் தியானித்து இன்றைக்கு ராத்திரி விடுதலையோடு கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1 வாசிங்க 19ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1:19. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? வேதபாரகன் எங்கே? தர்க்கசாஸ்திரி எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்கசாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிலுவையின் உபதேசம் நமக்கு தேவ பலனாய் மாறணும்னா ஸ்தோத்திரம் ஞானத்தை அறிவை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துட்டு ஸ்தோத்திரம் இந்த சிலுவையின் பிரசங்கத்தை காது கொடுத்து கேட்கணும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அறிவு ஸ்தோத்திரம். அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. ஸ்தோத்திரம். அறிவு பெருத்தால் என்ன பெருக்கும்? நோவு பெருக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் பெற வேண்டிய ஒற்ற ஒரு அறிவு கிறிஸ்துவின் அறிவு. அல்லேலூயா. கிறிஸ்துவை அறியும் அறிவின் மேன்மைக்காக. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து அறியணும். ஏன் இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் மனுஷ அவதாரம் எடுத்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து இவ்வளவு பிசாசின் மேல வல்லமை பெற்றும் கட்டையும் கடலையும் அதட்டி அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா வலிமையற்றவராக பலவீனராக சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை அறிவதற்கு நம்முடைய கவனத்தை திருப்பும்போ அங்கதான் நமக்கு விடுதலையை கத்த தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அறிவு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேகருக்கு அறிவு ஸ்தோத்திரம் ஞானம் இது யூதர் கிரேக்கர்கள் ஸ்தோத்திரம் தத்துவ ஞானிகள் ஸ்தோத்திரம் பிலாசபர்ஸ் அவர்களுக்கு தத்துவத்தை சொல்லிக் கொடுக்கணும். சிலர் கேட்கிற சிலர் சொல்ற பார்த்திருக்கீங்களா? நான் 2 கேள்வி கேட்டு அவனை மடக்கிடுவேன். அல்லேலூயா. எத்தனை கேள்வி கேட்டு? 2. ஸ்தோத்திரம். இப்படிதான் ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஒரு மாணவன் எழுப்பி கேட்டாப்ல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சார் மனுஷனை கடவுள் ஒண்ணு என்ன செய்யல? உருவாக்கல. ஸ்தோத்திரம். இவன் பயங்கர ஞானி போல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இவன் ஞானி போல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடவுளை ஒண்ணு உருவாக்கல. மனுஷன் குரங்கிலிருந்து வந்தான். அல்லேலூயா. உடனே சார் சொன்னாரு ஸ்தோத்திரம் தம்பி அது உன் பெற்றோரை குறித்து நீ சொல்ற. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் பெற்றோர் குரங்குல என்று ஒண்ணு வரல. என் பெற்றோர் கடவுளால் உருவாக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. குரங்குல இருந்து மனுஷன் வந்தானா இன்னைக்கும் குரங்கு என்ன செய்து இருக்கு. குரங்கு இருக்கப்படாது அப்படின்னா குரங்கு என்ன செய்யப்படாது? உலகத்துல இருக்கப்படாது. குரங்கு இருக்கு இன்னைக்கு. ஆனாலும் போடுற குட்டி குரங்கு குட்டி தான் போடுது. அது மனுஷ குட்டி என்ன செய்யல? போடல. ஸ்தோத்திரம். அது குரங்கு குட்டியை தான் போடுது. அப்போ அவன் நினைக்கிறான் நான் நல்ல கேள்வி கேட்டுட்டேன். நான் என்ன வாத்தியார் என்ன செய்தேன்? மடக்கிட்டேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மாத்தியார் திருப்பி காட்ட உடனே அவன் சேமாய் இருந்தான். அல்லேலூயா. இதுதான் ஞானிகளுடைய ஞானத்தை கர்த்தர் பைத்தியமாக்குறார். கரங்களை உயர்த்தி. அதே போலதான் ஒரு தடவை ஒரு மாணவன் எழுப்பி கேட்டானா ஸ்தோத்திரம் சார் கடவுளை எனக்கு காட்டி தந்தா நான் என்ன செய்வேன்? அவர் வாங்கி கன்னத்துல ஒற்ற அடி அடிச்சார்.
சொல்லிட்டு சொன்னாராம் வாத்தியாரு, உன் வலி எனக்கு காட்டு, அப்பதான் உனக்கு வலிக்குன்னு நான் என்ன செய்வேன். வலி என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது, ஆனா உணர முடியும். அல்லேலூயா. சர்வ வல்லவரை யாரும் ஒருவன் ஒரு காலம் பார்த்ததில்லை. கடங்களை உயர்த்தி அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. he is infinite. அல்லேலூயா. அவரை ஒருவன் ஒரு காலம் பார்க்க முடியாது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சூரிய வெளிச்சம் பட்டாலே நம்மளால என்ன செய்ய முடியல, தாக்கு முடிக்க முடியல. அப்போ சர்வ வல்லவரை யாரும் என்ன செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் ஆனா தம்மை வெளிப்படுத்தினார். குமாரனா இருக்கிற கிறிஸ்து மூலம் தம்மை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் மகிமையினாலும் தம்மை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. கிருபை இல்லைன்னா, சத்தியம் இல்லைன்னா, மகிமை இல்லைன்னா தெய்வத்தை காண முடியாது. அல்லேலூயா. அப்ப ஞானிகளுடைய ஞானத்தை கர்த்தர் என்ன செய்றாரா? அவமாக்குவதற்கு. அறிவை கொண்டு மேன்மை பாராட்டாதீங்க. சோத்திரம். ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. சோத்திரம். அல்லேலூயா. PhD படிச்சாலும் சோத்திரம். ஊசி போட வேண்டியவதான் என்ன செய்யணும். சோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. அறிவு வெட்கப்படுத்தும், ஆனா தேவன் மேல் உள்ள விசுவாசம் நம்மை உயர்த்துகிறதா இருக்கிறது. அறிவு நோண்டி 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 கேள்வி கேட்கும். சோத்திரம். பழைய ஏற்பாட்டுல ஒருத்தன் கேள்விக்கு மேல கேள்வி கேட்டான் ஆண்டவரிடத்துல. அல்லேலூயா. சோத்திரம். யாரு? யோபு. நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன அநியாயம் பண்ணேன், எனக்கு இந்த பாடு, எனக்கு இந்த வேதனை, எனக்கு இந்த அல்லேலூயா சோத்திரம். கத்த திருப்பி அவன்கிட்ட ஒரு 83 கேள்வி கேட்டார். அல்லேலூயா. நீ இப்ப சொல்லு. அல்லேலூயா சோத்திரம். நான் பூமி அஸ்திபாரம் போடுமே, நீ எங்க இருந்த சொல்லு. அல்லேலூயா சோத்திரம். நீ அறிவுள்ளவன் தானே. அல்லேலூயா. நான் லிவியா தானே படைச்சு வச்சிருந்தானே, அப்ப நீ அதை பாத்தியா? நீ காண்டாமிருகத்தை பிடிச்சு ஆடை கட்டி போடுற போல அந்த ஆட்டு தொழுவத்துல கட்டி போட முடியுமா? வா உட்கார்ந்து பேசுவோம் அப்படின்னாரு கர்த்தர். அல்லேலூயா சோத்திரம். இவ்வளவு நாளும் ரீசன் மேல ரீசன் அல்லேலூயா பண்ணி கர்த்தரோட கேள்வி கேட்டவன் இப்ப சொல்றான், ஆண்டவரே நான் நீச என் வாய என்ன செய்றேன், பொத்துறேன். அல்லேலூயா. கேள்விகளுக்கு சில நேரம் கர்த்தர் பதில் தர மாட்டார், ஆனா பதில் தர வேண்டிய விதத்தில் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அல்லேலூயா. ஞானத்தை அவமாக்குவதற்கு, ஞானிகளை வெட்கப்படுத்துவதற்கு உலகத்தில் இருக்கிற பைத்தியமாய் இருக்கிற நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பைத்தியமாய் இருக்கிற நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சோத்திரம். ஞானத்தை சோத்திரம் விரும்பணும். பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை விரும்பணும். அல்லேலூயா. யாக்கோபு நிருபக்காரன் சொல்லுகிறான், பரத்திலிருந்து வருகிற ஞானம் அது சுத்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அது பரிசுத்தமாய் இருக்கிறது. அந்த ஞானத்தை விரும்பணும்னா கர்த்தருக்கு என்ன செய்யணும்? பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. சில பிள்ளைகள் நினைக்கிறாங்க, நான் நல்லா படிப்பேன், ஒன்னா ராங்கு. அல்லேலூயா. எத்தனை ராங்கு? சோத்திரம். நான் எங்க சர்ச்சில் சொல்லுவேன், நீ நல்லா ஒன்னா ராங்கு வாங்கி படிச்சாலும் சோத்திரம், நீ ஸ்டேட் போர்டு எக்ஸாம் எழுதிட்டு நல்லா எழுதுனேன்னு திருப்தியா நீ வந்து இருக்குமோ அல்லேலூயா, உன் பேப்பர் மட்டும் ஒரு குடிகார வாத்தியாரை கையில் கிட்டானோ எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அவருக்கு கண்ணுக்கு நீ சரியா எழுதுனதெல்லாம் தப்பா தெரியும். அல்லேலூயா. அப்ப நல்லா ரவுண்டு கட்டி வைப்பாரு. அல்லேலூயா சோத்திரம். ஞானம் இருந்தாலும் அந்த ஞானத்துல கிருபை வேணும். கரங்களை உயர்த்தி சோத்திரம். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய ஞானத்தை யாரும் அளவிட முடியாது. அந்த ஞானம் உள்ள தெய்வம் கிருபை உள்ளவராய் பூமியில நம்மை போல அவர் வாழ்ந்தார். அல்லேலூயா. நம்மை போல பாடுபட்டார். நமக்காக அவர் அடிக்கப்பட்டார். நமக்காக அவர் ரத்தம் சிந்தினார் என்கிற காரியத்தை சிந்திக்குமோ நமக்குள்ள நம்மை அறியாம ஒரு கிருபை கிரியை செய்யும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அந்த கிருபையை பிடித்துக் கொள்ளணும். எதை பிடித்துக் கொள்ளணும்? ஞானத்தை பிடிக்க கூடாது. சோத்திரம். இவ்விதமாகத்தான் சோத்திரம். ஒரு மேத்தமேட்டிஷியன், ஒரு சயின்டிஸ்ட், ஒரு பிசிஷியன், 3 பேரும் சேர்ந்து சோத்திரம் கப்பல்ல போயிட்டு இருக்கு. படகுல சோத்திரம் ஒரு ஐலண்டுல போயிட்டு இருக்குமோ
இவங்க 3 பேருக்கு இந்த படகோட்டிய காணுமா நக்கலா இருந்துச்சு. அல்லேலூயா சோத்திரம். மேத்தமேட்டிஷியன் கேட்டான். அல்லேலூயா சோத்திரம். படகோட்டிய பார்த்து, படகோட்டி எத்தனாம் கிளாஸ் படிச்சிருக்கிற? சோத்திரம். அவன் சொன்னான், ஐயா நான் ஸ்கூலுக்கு ஒண்ணு என்ன செய்யல, போகல, எனக்கு ஸ்கூலே தெரியாது. அப்ப 10 10 எத்தனைன்னு உனக்கு தெரியாதா? சோத்திரம். ஐயா தெரியாது ஐயா. சோத்திரம். சோத்திரம். உடனே அவர் சிரிச்சாரு. அல்லேலூயா. அடுத்த சயின்டிஸ்ட். அல்லேலூயா சோத்திரம். அவனை பார்த்து, உனக்கு அறிவியல் என்னன்னு தெரியுமா? சூடும் சூடும் சூடு ஆவியாகிற மாறுறது உனக்கு தெரியுமா? ஐஸ் கட்டி ஆகிறது உனக்கு தெரியுமா? எனக்கு ஒண்ணும் தெரியாது. அல்லேலூயா சோத்திரம். பிசிசியன் கேட்டான். அல்லேலூயா இந்த உலகத்துல எத்தனை அமீபாக்கள் இருக்கு தெரியுமா? அல்லேலூயா சோத்திரம். கண்ணுக்கு புலப்படாத நிறைய கிருமி இருக்கு உனக்கு தெரியுமா? அப்படி இவன், ஐயா எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த படகை ஓட்டணும். அல்லேலூயா. உங்களை கொண்டு எங்க விடணும்? அக்கறை உண்டானும். அல்லேலூயா. உன்னை இவங்க சொல்லுச்சு, உனக்கு ஒரு சாஸ்திரமும் தெரியாது, எனக்கு கணக்கு சாஸ்திரம் தெரியும், அறிவியல் சாஸ்திரம் தெரியும். அல்லேலூயா சோத்திரம். அப்படி போயிட்டு இருக்கமா நடு கடல்ல வருமோ ஒரு அலை வந்து. அல்லேலூயா சோத்திரம். என்ன அலை? சோத்திரம். அலை வந்த உடனே சோத்திரம். இப்போ 3 பேரும் உள்ள இருக்கணும். அல்லேலூயா. போட்டு மேலும் கீழே என்ன செய்யுது? சோத்திரம். தத்தளிக்குது. சோத்திரம். உடனே இந்த படகோட்டி கேட்டான், ஐயா கணக்கு சாஸ்திரக்காரரே, சோத்திரம், அறிவியல் சாஸ்திரக்காரரே, பிசிசியனே, சோத்திரம், உங்களுக்கு நீச்சல் சாஸ்திரம் தெரியுமான்னு கேட்டான். அல்லேலூயா சோத்திரம். அல்லேலூயா. நீச்சலா? சோத்திரம். அப்படி ஒரு பழக்கம் உள்ளதே எங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா சோத்திரம். அப்படி கேட்டுட்டு, அப்படின்னா நீங்க கடல் சாஸ்திரத்துக்குள்ள மூழ்கி போங்க, நான் இதோ கரைக்கு போறேன்னா அவன் நீச்சல் அடிச்சுட்டு கரைக்கு போனான். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி. அல்லேலூயா. கற்றது கை மண்ணளவு கல்லாதது. அறிவு பாராட்டப்படாது, மேன்மை பாராட்டப்படாது. அறிவு ஞானம் இருக்குங்கிறத மேன்மை பாராட்டக்கூடாது. தலையில ஒரு தட்டுப்பட்டா அல்லேலூயா கோமா ஸ்டேஜுக்கு போகிற லெவலுக்கு நம்ம நடந்துட்டு இருக்கிறோம். நமக்கு ஜீவனும் சுகமும் பலனும் ஆரோக்கியமும் ஞானமும் தருகிறவர் சர்வ வல்லவர் என்கிற உணர்வோடு கர்த்தருக்கு பயந்து கிருபையை பெறுகிற சந்ததியாக நீங்கள் நானும் வாழ்ந்தா அதுல தான் நம்ம கர்த்தருக்குள்ள மேன்மை பாராட்ட முடியும். அல்லேலூயா. ஞானியே உன் ஞானம் எங்கே? ஞானம் எங்கே? அறிவெங்கே? உன் புத்தி எங்கே? ஞானியுடைய ஞானத்துல கர்த்தர் பிடிப்பாராம், அறிவாளியுடைய அறிவில கர்த்தர் பிடிப்பாராம், புத்தி மண்டலங்களை கர்த்தர் பேதலிக்க பண்ணுவார். அல்லேலூயா. புத்தி மண்டலங்களை என்ன செய்வாரா? பேதலிக்க பண்ணுவார். இப்ப நாங்க அங்க போயிட்டு வரலான்னு போனாங்க. யாரு? சுனிதா வில்லியம்ஸ். 9 மாசம் கடந்து கரங்கினாங்க. சோத்திரம். இந்த அம்மையாரே கிருபையினால பாதுகாத்தது அங்க ஒரு பக்தி உள்ளவன் இருந்ததுனால. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி. அல்லேலூயா சோத்திரம். இயேசுவை ஆராதிக்கிறவன் அந்த ஆளுக்கு முகத்தை பாத்தீங்களா? சோத்திரம். ஒரு பயம் இல்லை. அல்லேலூயா சோத்திரம். ஏன்னா அவருக்குள்ள கிறிஸ்து இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா சோத்திரம். எந்த இடத்திலே உங்களை வெட்கப்படுத்தாதபடி உங்க தலையை உயர்த்துகிற ஞானத்தை தருகிற சர்வ வல்லவர் தான் நீங்கள் நான் ஆராதிக்கிற இயேசுவா இருக்கிறார். ஞானம் கூப்பிடவில்லையோ? ஞானத்தை சம்பாதிக்கணும். என்ன ஞானம்? கிறிஸ்துவில் இருக்கிற ஞானத்தை. அல்லேலூயா. சகல ஞானமும் மீட்பன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா சோத்திரம். கிறிஸ்துவை அறிகிற அறிவு. பவுல் அதான் கேட்கிறான். சோத்திரம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உங்களை என்னையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஞானிகளே சோத்திரம். நான் படிக்கும்போ எங்க ஸ்கூல்ல சோத்திரம் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கினவன். சோத்திரம். நான் படிக்கும் சோத்திரம். இன்னைக்கும் டெய்லரா தான் இருக்கிறான். அல்லேலூயா சோத்திரம். ஆனா நான் ஆங்கிலம் தோற்றவன். அல்லேலூயா. இன்னைக்கு உயர்ந்த இடத்துல கர்த்தர் தூக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சோத்திரம். நான் பைபிள் காலேஜ் படிக்க போகும் பொழுது சோத்திரம் ABCD என்னன்னு தெரியாது. படிச்சிருக்கிறேன்.
எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வார்த்தை ஐ டோன்ட் நோ. ஹல்லேலூயா. ஐ டோன்ட் நோ. ஹல்லேலூயா. ஏன்னா என் அக்கா அங்க படிச்சிட்டு இருந்தா, அவ சொல்லி தந்தா, யாரு என்ன கேட்டாலும் ஐ டோன்ட் நோன்னு சொல்லு, பேசாத போயிருவனும். நீ என்ன செய்யலாம், தப்பலாம். எனக்கு தெரிஞ்சது ஐ டோன்ட் நோ. ஹல்லேலூயா. சோத்திரம். ஆங்கிலம் தோற்றவன். ஹல்லேலூயா. சோத்திரம். ஆனா கர்த்தர் என்ன படிப்பித்தார். எப்படி? இந்த வேத வசனத்தை முழங்கால் படிட்டு வாசிக்க வைத்தார். 3 மாசத்துல ஆங்கிலத்தை படிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. சோத்திரம். தானியேலுக்கு ஞானத்தை கொடுத்த தெய்வம், எழுத்திலும் சாஸ்திரத்திலும் ஞானத்தை கொடுத்த தெய்வம், கல்விமானி நாவை ஏசாயாவுக்கு கொடுத்த தெய்வம் உங்களுக்கு ஞானம் தரணும்னா இந்த வேதத்துல தான் ஞானம் இருக்கிறது, இயேசுவில தான் ஞானம் இருக்கிறது. உலக ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உங்களை என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்பினுடைய நாட்களில் எல்லா ஞானிகளும் தோற்று போகிறார்கள். தானியேலுடைய நாட்களில் எல்லா ஞானிகளும் தோற்று போகிறார்கள். ஆனா தெய்வத்தை ஆராதிச்ச யோசேப்பையும் தானியேலையும் கர்த்தர் வெட்கப்படுத்தல. ஹல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாத நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இயேசு ஞானத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமா என்ன செய்தாரோ, அப்ப அவரை ஆராதிக்கிற உனக்கு கர்த்தர் ஞானம் தருவார். ஹல்லேலூயா. ஆனா கிறிஸ்தவன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்தனால தான் இன்னைக்கு நம்ம ட்ரெஸ் போட்டுட்டு அலைகிறோம். ஹல்லேலூயா. இல்லைன்னா நம்மளும் சாணி சாப்பிட்டுட்டு சாணி குளியல் போட்டு அல்லது அம்மனமா நடந்திருப்போம். ஹல்லேலூயா. சோத்திரம். இதையெல்லாம் மாற்றினது கிறிஸ்துவின் உபதேசம், கிறிஸ்துவின் சுவிசேஷம். ஞானத்தை தருகிறது இயேசுவா இருக்கிறார். ஒருவர் சொன்னார், ஒரு கிராமம் டெவலப் ஆயிருக்குன்னா தேடி பாருங்க, அங்க ஒரு மிஷனரிக்க கல்லறை இருக்கும். ஹல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமாயிருக்கிற நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கார். ஹல்லேலூயா. தானியேல் பார்க்க பைத்தியம் போலதான் இருந்திருப்பான். ஹல்லேலூயா. எல்லாரும் நல்ல கொளுத்த இறைச்சியும் ராஜா வச்ச போஜனத்தையும் வெட்டுமோ, இவன் என்ன சாப்பிட்டுட்டு இருந்தான்? பருப்பும் காய்கறியும். ஹல்லேலூயா. ஆனா அவனுக்கு தெரியும், உடல்ல வருகிற ஆரோக்கியமும் மைண்ட்ல வருகிற ஞானமும் அவனுக்குரியது இல்லை, அது பரத்துக்குரியது. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, மற்றவியலை காட்டில இவனுக்கு எத்தனை மடங்கு ஞானம் கொடுத்தாரா? 10 மடங்கு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. வாரத்தில் நீங்க ஒரு நாள் உபவாசம் பண்ணுனா ஹல்லேலூயா உங்களை ஞானத்தை தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோத்திரம். நான் ஐடில படிக்குமோ ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டேன். நான் ஆண்டவர்ட்ட ஒரு அடையாளம் கேட்டேன். நான் அழைக்கப்பட்டது உண்மைன்னா நான் எக்ஸாமுக்கு படிக்க மாட்டேன், ஆனா பாஸ் ஆகணும். ஹல்லேலூயா. எக்ஸாமுக்கு என்ன செய்ய மாட்டேன், படிக்க மாட்டேன், ஆனா பாஸ் ஆகணும். ஆனா ஊழியத்துக்கு வர விருப்பம் இல்லை. எப்படியாவது ஆண்டவரை என்ன செய்யணும். சோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் படிச்சுட்டு இருக்குமா நாங்க நடந்து விளையாட்டு. ஹல்லேலூயா. சோத்திரம். ரிசல்ட் வந்துச்சு. நடந்தது என்ன தெரியுமா? சோத்திரம். பேட்டையில 3வது வர கர்த்தர் உதவி செய்தார், ஐடில முதல்ல வர உதவி செய்தார். ஹல்லேலூயா. நான் தோற்று போவேன்னு சொல்லிட்டு கரங்கி எப்படிடா இந்த வார்டனை சமாளிக்கலான்னு பார்க்குமோ, வார்டன் எனக்கு சோத்திரம், டேய் நீ எங்க மானத்தை வாங்கிட்டேடான்னு சொல்லிட்டு அவர் பாயசம் கொண்டு தராரு. ஹல்லேலூயா. சோத்திரம். ஞானிகளை வெட்கப்படுத்துகிற தெய்வம். ஹல்லேலூயா. சோத்திரம். நீங்க மாங்கு படிக்கிறதுனால அல்ல, நீங்க தேவ சமத்துல இருக்கிறதுனால ஞானத்தை தருவார். கர்த்தரை ஆராதிக்கிறதுனால ஞானத்தை தருவார். ஓடோடி வந்து ஜெபிக்கிறதுனால ஞானத்தை தருவார். ஹல்லேலூயா. ஞானம் அவரிடத்துல இருக்கு. ஹல்லேலூயா. இந்த ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி அவர் என்ன செய்கிறாரா? அவருடைய புத்தியை அவமாக்கி, புத்தியை என்ன செய்கிறாரா? அவமாக்கி, இவ்வுலகத்தின் ஞானத்தை பைத்தியமாக்கி, சோத்திரம், நமக்கு கர்த்தர் ஹல்லேலூயா ரட்சிக்க, நம்மை ரட்சிக்க கர்த்தர் பிரியமாயிற்று. ஹல்லேலூயா. 2வது சோத்திரம், அடையாளத்தை தேடக்கூடாது. முதல்ல ஞானத்தை என்ன செய்யக்கூடாது? சோத்திரம். பெருசா பெருமை பாராட்டக்கூடாது. அறிவை பற்றி பெருமை பாராட்டக்கூடாது. சோத்திரம். உங்களுக்கு தெரிஞ்சது சிலருக்கு தெரியாது, சிலருக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது. சோத்திரம். அதே போல 2வது அடையாளத்தை தேடப்படாது. யூதர்கள் எதை தேடுறாங்களா? அடையாளம். 22ஆம் வசனம் வாசிங்க. கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை. யூதர்கள் எதை கேட்கிறார்களா? அடையாளம்.
இன்னைக்கு இதான கேட்கிறாங்க. இயேசு ஜீவனுள்ள தேவனா இதை செய்யணும். அல்லேலூயா. பிசாசு கேட்டா வந்து சோத்திரம், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனா வானத்தில் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? குதிக்கணும். அல்லேலூயா. தூதர்கள் என்ன செய்வார்கள்? உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்க்க கூடாது. அல்லேலூயா. சோத்திரம். முதல்ல ஞானத்தை அதிகமாய் நம்பி கிருபையை விளக்கப்படாது. இரண்டாவது அடையாளத்தை நம்பி விசுவாசத்தை இழக்கப்படாது. அல்லேலூயா. அடையாளத்தை நம்பி எதை இழக்கப்படாது? விசுவாசத்தை. ஒருத்தன் சொன்னா நான் அவரை கண்டாதான் என்ன செய்வேன்? விசுவாசம். இயேசு சொன்னாரு, கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. சோத்திரம். மேகம் ஒன்ற திரளான சாட்சிகள் இருக்கிறதா? சோத்திரம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். சோத்திரம். நாளைக்கு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, காணப்படாது. அல்லேலூயா. ஆனா நாளைய உருவாக்கின தெய்வம் நம்மோடு இருக்கிறார் என்று விசுவாசித்தா அதை நல்லா கடக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. We do not know what will happen tomorrow, but we know who holds our tomorrow. நாளைய தினத்தை குறித்து நமக்கு என்னன்னு தெரியாது, ஆனா நாளைய தினத்தை நடத்துகிற தெய்வம் யார் என்பதை அறிந்தா நமக்கு விடுதலையை கத்த தருவார். அல்லேலூயா. அடையாளத்தை கேட்க கூடாது. இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாரகர்கள் சோத்திரம், அவங்களுக்கு நம்பிக்கையே வராது. சிலருக்கு எவ்வளவு சொன்னாலும் அல்லேலூயா சோத்திரம், இந்த அடையாளம் கேட்கிறவையா அல்லேலூயா, அவங்க தான் சத்தியம் வாங்கணும். ஒன்னான நான் இனி வெளியில போக மாட்டேன்னு எனக்கு தலையில அடிச்சு என்ன செய். அவங்களுக்கு என்ன வேணும்? அடையாளம். அல்லேலூயா சோத்திரம். இந்த கோலியாத்து தலையை ஏன் தாவீது வெட்டினான் தெரியுமா? ஏன் வெட்டினான் தெரியுமா? தகப்பன் சொல்லி விட்டாப்புல, நீ போய் சகோதரர்களை பார்த்துட்டு வரும்போ அவர்கள் சுகமாய் இருக்கிறார்கள் என்பதற்கு நீ ஒரு அடையாளத்தை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இவன் வெட்டினா யாருக்கு தலைய? கோலியாத்திக தலைய. அல்லேலூயா சோத்திரம். அடையாளம் சிலரை கொல்லும். அல்லேலூயா. ஆனா விசுவாசம் சிலரை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சோத்திரம். அடையாளம் சிலரை கொல்லும், விசுவாசம் சிலரை உயிர்ப்பிக்கும். சோத்திரம். விசுவாசம் எதனால வருமா? கேள்வியினால வரும். எதை விசுவாசிக்குமோ வார்த்தையை கேட்குமோ வரும். அல்லேலூயா. இயேசு இதான் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினால பிழைப்பான். அல்லேலூயா. இந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. சிலர் இன்னைக்கு நான் 1 மாசத்துல வாசித்து தீர்த்தேன், 2 மாசத்துல வாசித்து தீர்த்தேன், வாசிச்சு முடிச்சு கேளுங்க, நீங்க என்ன வாசிச்சீங்கன்னு கேட்டா என்ன செய்யாது? வாசிக்கிறது இல்ல, தியானிக்கணும். அல்லேலூயா. அதுல டிராவல் பண்ணணும். அல்லேலூயா சோத்திரம். அது வழியா கடந்து போகணும். அல்லேலூயா சோத்திரம். இரவும் பகலும் அதுல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யுமா? வாக்கியம். உங்களுக்கு காரிய சமர்த்தி வேணும்னா சோத்திரம், காரிய சமர்த்தி வேணும்னா வசனத்தை என்ன செய்யணும்? தியானிக்கணும். அல்லேலூயா. அடையாளம் தேடாதீங்க. அல்லேலூயா. சிலர் அடையாளம் அல்லேலூயா சோத்திரம், காலம் எழும்பி வீட்டு விட்டு வெளியில போனோம், பூனை குறுக்க என்ன செய்யப்படாதா? ஓடனா அன்னைக்கு அடையாளம் மோசம். பட்டி என்ன செய்யப்படாத ராத்திரி. இந்த அடையாளம் ஒன்னும் செல்லுபடி ஆகாது. அல்லேலூயா. நமக்கு ஒற்ற ஒரு அடையாளம், இயேசு மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பினார். அல்லேலூயா. அதற்கு நாங்கள் என்னது? சாட்சி. அல்லேலூயா. இதை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. தோமாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், அதைத்தான் சொன்னார், தோமாவே நீ கண்டு விசுவாசித்த, காணாம விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு அப்பட்டமா விசுவாசிங்க. அல்லேலூயா. இயேசு தான் தெய்வம்னா எனக்கிட்ட பேசணும், எங்க பாஸ்டர் வீட்டுக்கு வரணும். இல்ல இல்ல, இயேசு தான் தெய்வம்னு பாஸ்டர் வந்தாலும் சரி, வராம இருந்தாலும் சரி, நான் என் இயேசுவை நம்புவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்புவேன் நான் என் இயேசுவை. அல்லேலூயா. அத்தி மரம் துளிர் விடாம போனாலும் சரி, திராட்சை செடி பலனற்று போனாலும் சரி, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது போல எனக்கு நன்மை வருதோ தீமை வருதோ, அக்கினியிலிருந்து என்ன பாதுகாக்கிறார்களோ இல்லையோ, அல்லேலூயா சோத்திரம், நாங்க ஆராதிக்கிற தெய்வம் பெரியவர், சர்வ வல்லவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி யார் விசுவாசிக்கிறார்களோ அந்த விசுவாசத்தை நான் கர்த்தர் கனப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா சோத்திரம். அடையாளம் தேடாதீங்க. அடையாளம் தேடின பரிசேயர்களுக்கு கடைசி வர புரியல. அல்லேலூயா. இயேசுவை நம்பல. அவரை என்ன செய்தார்களாம்? சிலுவையில்
அடையாளம் அல்ல, நம்புங்க. அல்லேலூயா. இயேசுவை நம்பணும். அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவனுக்கு அதனுடைய பலனை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். விசுவாசித்து பாருங்க. அல்லேலூயா. என்ன செய்யணும்? விசுவாசித்து பார்க்கணும். அவரை விசுவாசித்தா அல்லேலூயா வாழ்வ கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பயப்படவே மாட்டான். அல்லேலூயா. பெருங்காற்றடிக்கட்டும், மழை வரட்டும், அல்லேலூயா, சோத்திரம், அவனை யாரும் கலங்கடிக்க முடியாது. அல்லேலூயா. சோத்திரம், அவனை யாரும் என்ன செய்ய முடியாது? கலங்கடிக்க முடியாது. அல்லேலூயா. சோத்திரம். மூன்றாவது வாசிங்க 24 யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. எப்படி எனில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. மூன்றாவது கர்த்தருடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நம்பணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதல்ல ஞானத்தை பெருமை பாராட்டாம கர்த்தருடைய கிருபையை சார்ந்து நிக்கணும். இரண்டாவது அடையாளத்தை தேடாம தேவனை நம்பணும். மூன்றாவது உங்களை என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை என்னை கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? தெரிந்தெடுத்திருக்கிறார். சோத்திரம். எதுக்கு தெரிந்தெடுத்திருக்கிறார்? உலகத்தில் ஞானிகள் என்று சொல்லுகிறவர்களை வெட்கப்படுத்தும்படி. அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம். இயேசு சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். சோத்திரம். We have a call upon our life. நம்முடைய வாழ்வில கர்த்தர் ஒரு அழைப்பை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆரோனை போல அழைக்கப்படாவிட்ட இந்த கனமான ஊழியத்துக்கு யாரும் என்ன செய்ய முடியாதா? வர முடியாது. அழைத்திருக்கிறார். உங்களை என்னையும் கர்த்தர் விசேஷமா அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. எரேமியாவை எப்படி அழைச்சாராம்? தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னாடியே பேர் சொல்லி கர்த்தர் அழைத்தாராம். அல்லேலூயா. உங்க அழைப்பை பாருங்க. அல்லேலூயா. உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற ஒரு விசேஷ அழைப்பு. அல்லேலூயா. எங்க இருந்து அழைச்சார்? அந்தகாரத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்தில் அழைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம். தரித்திரராய் இருந்த நம்மை ராஜாக்களாய் அழைத்தார். அல்லேலூயா. ஆசாரியர்களாய் அழைத்தார். லேவியர்களாக அழைத்தார். அல்லேலூயா. ராஜரிக வம்சமாய் அழைத்தார். அல்லேலூயா. ஒன்றுமில்லாது இருக்கிற நம்மளை இருக்கிறது போல அழைச்சார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி. அல்லேலூயா. சோத்திரம். இயேசுவை ஆராதிக்கிற எல்லாரும் பெரிய பணக்காரர்களா இருந்து வரல. அல்லேலூயா. எல்லாரும் குடிசையில இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இவ்வளவு தூரம் உயர்த்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. சோத்திரம். அது அழைப்பு. சோத்திரம். அல்லேலூயா. ஒண்ணுக்கு உதவாதான் தோற்றான் கேஸ்ன்னு சொல்றவன் எல்லாம் இன்னைக்கு பிளைட்ல போயிட்டு இருக்கிறான். கேரளால பிவி ஆச்சாரி சோத்திரம் அப்படின்னு ஒரு பிரசங்கர் உண்டு. இங்கிலீஷ் பேசவே தெரியாது. இங்கிலீஷ் ஆசாரி குடும்பத்திலிருந்து இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர். ஆனா வைராக்கியமாய் பிரசங்கிப்பார். அல்லேலூயா. சோத்திரம். வெட்டு ஒண்ணு. சோத்திரம். அல்லேலூயா. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பிரசங்கம் பண்ணுவார். அல்லேலூயா. சில இடத்துல சட்டையை கலத்தி அப்படி வீசிட்டு பனியல்ல நின்று பிரசங்கம் பண்ணுவார். அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. அவ்வளவு சோத்திரம் தைரியமாய் பிரசங்கம் பண்ணுவார். நடந்தது என்ன தெரியுமா? அல்லேலூயா. அவரை யுனைடெட் நேஷன், அல்லேலூயா, ஐரோப்பிய ஐக்கிய நாட்டு யூனியன் அங்க சோத்திரம் அந்த கூடுகையில பேசுவதற்கு கர்த்தர் அவரை அழைத்து கொண்டு போனார். அல்லேலூயா. அமெரிக்காவுக்கு. அல்லேலூயா. சோத்திரம். படிப்பறிவில்லாத ஒருவரை ஞானிகளுக்கு முன்னாடி கர்த்தர் கொண்டு நிறுத்தினார். அல்லேலூயா. அது அழைப்பு. அல்லேலூயா.
அது தெரிந்து கொள்ளுதல். இதை நம்பி பாருங்க. ஹல்லேலூயா. நீ பின்னாடி இருந்தாலும் உன்னை முன்னாடி கொண்டு வருவார். ஹல்லேலூயா. சோத்திரம். தீர்க்கதரிசி சொல்லுவார். ஹல்லேலூயா. இனி ஒருத்தன் இந்த வீட்டில் உண்டுன்னா அவன் வருகிறது வரை நான் சாப்பிட மாட்டேன். ஹல்லேலூயா. சோத்திரம். தாவீது வந்த பிற்பாடுதான், அழைக்கப்பட்டவன் வந்த பிற்பாடுதான், தெரிந்து கொள்ளப்பட்டவன் வந்த பிற்பாடுதான், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் வந்த பிற்பாடுதான் அந்த வீட்டுக்குள்ள கர்த்தர் விருந்த ஆயத்தப்படுத்த முடியும்னா இன்னைக்கு அழைப்பை பெற்ற தேவஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த திக்குறிச்சி பட்டணத்தில், இந்த தேசத்தில் உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். உங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்கு தெரியுமா? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி. இன்னும் அடுத்த 10 வருஷத்துல பாருங்க, ஞானவான் என்று சொன்ன இடத்துல உங்களை சோத்திரம், இந்த உலகத்துல சில ஞானவான்கள் அறிவு ஜீவிகள் என்று சொல்லுகிற இடத்துல உங்களை கொண்டு கர்த்தர் நிறுத்துவார். ஹல்லேலூயா. சோத்திரம். அது அழைப்பு. உங்களை அழைச்ச அழைப்பை பாருங்க. ஹல்லேலூயா. இது பரிசுத்த அழைப்பு. பரிசுத்தமாய் இருப்பதற்கே உங்களை என்ன செய்திருக்கிறாரா? அழைத்திருக்கிறார். உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். சோத்திரம். உங்களை அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அத பாருங்க. ஹல்லேலூயா. எதுக்கு அழைச்சார் தெரியுமா? அவரோடு இருக்கும்படி. ஹல்லேலூயா. அவரோடு நடக்கும்படி, அவரை பிரதிபலிக்கும்படி, அவரை வெளிப்படுத்தும்படி, அப்படியே நாமத்தை உயர்த்தும்படி, கனி கொடுக்கும்படி. ஹல்லேலூயா. சோத்திரம். தேவ கிருபையில பெருகும்படி உங்களை என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோத்திரம். இந்த அழைப்பு பெரியது. ஹல்லேலூயா. இந்த அழைப்பை கவனிக்கணும். இத சாதாரணமா விட்டுறக்கூடாது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். இரண்டாவது பொசிஷன் தான் தெரிந்து கொள்ளப்படுதல். ஹல்லேலூயா. சோத்திரம். அழைப்பில் இருந்து தெரிந்து கொள்ளுதலுக்கு வரணும். ஹல்லேலூயா. சோத்திரம். காலிங் லெட்டர் எல்லாருக்கும் கிடைக்கும். சோத்திரம். ஆனா தெரிந்து கொள்ளப்படணும்னா ட்ரைனிங் கூட போகணும். ஹல்லேலூயா. நல்ல பாடு தருவார். ஹல்லேலூயா. நல்ல அவமானம் வரும், நல்ல நிந்த வரும், பிடிச்சு நிக்க முடியாதது போல எல்லாம் இருக்கும். அல்ல என்னத்துக்கு பிறந்தேன்னு இருக்கும். என் தேவனே, என் தேவனே ஏனென்ன. சிலர் இன்னைக்கு கேட்பாரு, ஆண்டவர் எப்படி இந்த வார்த்தையை கேட்கணும்? என் தேவனே, என் தேவனே. ஹல்லேலூயா. அவர் ஏன் சொன்னாரு? ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு மாதிரியா சொன்னாரு. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல ரிஜெக்ஷன் என்ன செய்யும்? வரும். ஹல்லேலூயா. சோத்திரம். இமைப்பொழுதில் உன்னை கைவிட்டேன். ஹல்லேலூயா. தாவீது கேட்கிறான், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஹல்லேலூயா. என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்கும் பொழுதுதான் பிதாவுனுடைய கையை இவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிதாவுனுடைய கை தெரியணும்னா இந்த கேள்வி உங்களுக்கு வரணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த கையை பார்த்ததுன்னு சொல்றாரு, பிதாவே என் ஆவியை உம்முடைய கரத்தில். ஹல்லேலூயா. சோத்திரம். உங்களை கைவிடுறதுக்கு அல்ல, உங்களை தூக்குவதற்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கழுகு என்ன செய்யுமா? ஹல்லேலூயா. சோத்திரம். சோத்திரம். இந்த குஞ்ச பறக்க படிப்பதற்கு என்ன செய்யுமா? சோத்திரம். மேல கொண்டு போகுமா? சோத்திரம். கொண்டு போயிட்டு இது நல்ல ஹாயா எதுல இருக்கும்? அம்மாய்க்க சிறகுல. ஹல்லேலூயா. சோத்திரம். மேல போயிட்டு ஒரு உலுக்கு உலுக்குமா? ஹல்லேலூயா. எதை? சிறகு. ஹல்லேலூயா. சோத்திரம். பொட்டுன்னு குஞ்சு என்ன செய்யும்? என்ன செய்யும்? கீழே விழும். உடனே திட்டோட திட்டுமா, இந்த அம்மாவுக்கு அறிவு உண்டா? என்ன மேல கொண்டு போய் பொத்துன்னு போட போகுது. ஹல்லேலூயா. சோத்திரம். ஹல்லேலூயா. இப்படி சிந்திக்க சிந்திக்க அதை அறியாம செட்டை எடுத்து என்ன செய்யுமா? ஹல்லேலூயா. பறக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. சோத்திரம். ஆனா விழப்போற நேரத்துல தாய் கழுகு வந்து என்ன செய்யுமா? ஏந்தும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோத்திரம். நீங்களும் நானும் இந்த உலகத்துல ரிஜெக்ஷன். ஹல்லேலூயா. இன்னைக்கு கைவிடப்படுறதை ஏற்றுக்கொள்றதுக்கு யாருக்கும் மனசு இல்லை. ஹல்லேலூயா. சோத்திரம். நீங்களும் நானும் அந்த ரிஜெக்ஷனை ஏற்றுக்கொள்வதற்கு தான் நமக்காக அந்த வழியில் அவர் போனார். ஹல்லேலூயா. சோத்திரம். என்ன யாரும் அங்கீகரிக்கல, என்ன யாரும் ஏற்றுக்கொள்ளல, என்ன யாரும் பாராட்டல. சோத்திரம். ஹல்லேலூயா.
சோத்திரம். இயேசுவுக்கே இந்த உலகம் பரியாசத்தை கொடுத்தன்னா நமக்கு அதை விட நிந்தைய தரும். அல்லேலூயா. ஆனா அந்த நிந்தைகளையும் அந்த அவமானங்களையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவையை சுமந்து பாருங்க. அல்லேலூயா. எந்த இடத்துல உங்களை கைவிட்டது போல நீங்க நினைச்சீங்களோ அந்த இடத்துல கரத்தை தந்து உங்களை தூக்கி விடுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் உண்டு. அதை பாருங்க இன்னைக்கு. ஏன்னா உங்களை ஏன் தூக்கி விட்டா தெரியுமா? உங்க மேல ஒரு அழைப்பு. யோசேப்ப குழியில எல்லாரும் என்ன நினைச்சனும்? இவனுக்கு பாடு நீ அதோ கதி கொண்டு வந்த ஆகாரத்தையும் சோத்திரம் பாவம் கொண்டு வந்தவனும் கொடுக்கல. இவனும் எல்லாரும் போய் உட்கார்ந்து என்ன செய்யணும்? சோத்திரம். யோசேப்பு நினைச்சான் எனக்கு வாழ்வு இந்த குழியில. அவன் இதே கேள்வி கேட்டான், என் தேவனே ஏன் என்னை ஏன் ஆண்டவரே என்ன கொண்டு பொத்துன்னு போட்டு. சோத்திரம். அல்லேலூயா. அவன் கேட்டு முடிகிறதுக்கு அவனை காப்பாற்றியதுக்கு கர்த்தர் ஒரு ஐடியா வைத்தார். அல்லேலூயா. சோத்திரம். பிசாசு நினைச்சான். அல்லேலூயா. இயேசு என் தேவனே என் தேவனே ஏன் என்ன கைவிட்டுன்னு கேட்டோன்னா அவன் கக்கேன்னு சிரிச்சிருப்பான். அல்லேலூயா. சோத்திரம். ஆண்டவருக்கு தெரியும், கொஞ்சம் வெயிட் பண்ணு. அல்லேலூயா. இன்னும் 2 நாள் போரு. அல்லேலூயா. சோத்திரம். பாதாளம் வரைக்கு போனவர் பாதாளத்திலிருந்து வரங்களை கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. பாதாளத்தின் வல்லமையை ஜெயித்தவர், மரணத்தின் வல்லமையை ஜெயித்தவர் 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பனா நீ பாதாளம் வர போனோம். உங்களை எவ்வளவு தூரம் கர்த்தர் கைவிட்டது போல உணர்றீங்களோ அவ்வளவு தூரம் உங்களை உயர்த்த போறாரு. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி. அல்லேலூயா. சோத்திரம். ஒரு இருளன்னு இருந்தா பகலும். சிலர் கேட்கிறாங்க தேவன் அன்புள்ளவர்னா சோத்திரம். தேவன் அன்புள்ளவர்னா ஏன் இந்த உலகத்துல கஷ்டம்? சோத்திரம். ஏன் கஷ்டம்? ஏன் கஷ்டம் இருக்கு? கஷ்டம் வழியா போகும் தான் சோத்திரம். நன்மை வருமோ கொஞ்சம் கீழே நிப்பிய. கஷ்டம் இல்லாத நன்மை வருமோ சோத்திரம் கைகால் என்ன செய்யாது. ஒரு தயிர் வியாபாரி இருந்தானா, தயிர் வியாபாரி கஷ்டப்பட்டு ஒரு பானை தயிர் வாங்கிட்டு சோத்திரம் தலையில வச்சுட்டு சோத்திரம் சுமந்து கூவி கூவி தயிர் விட்டானா. சோத்திரம். பாதி தயிர் பானை விட்டுச்சான். அல்லேலூயா. இவனுக்கு கொஞ்சம் டயர்டு. அல்லேலூயா. ஒரு மரத்துக்கு மூட்டை கொண்டு தயிர் பானையை வச்சுட்டு அல்லேலூயா கையை தலையில வச்சுட்டு சோத்திரம் கனவு கண்டானா. எப்படி? சோத்திரம். எப்படி? அல்லேலூயா. இந்த தயிர் பானை மொத்தம் வித்து அல்லேலூயா சோத்திரம் 2 தயிர் பானை வாங்குவேன். அதை விட்டு 4 வாங்குவேன். 4 விட்டு 8 வாங்குவேன். 8 விட்டு 16 வாங்குவேன். அடுத்து என்ன யாரும் கையில என்ன செய்ய முடியாது, பிடிக்க முடியாது. அப்ப எனக்கு இந்த பானை தயிர் பானை என்னத்துக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்தான் ஒற்ற அடி. அல்லேலூயா. சோத்திரம். இப்ப இருந்த வடையும் அநேகர் அப்படிதான். கஷ்டம் நஷ்டம் தெரிஞ்சு வளர்ந்த பிள்ளைகள். அல்லேலூயா. இன்னைக்கு யாரும் கஷ்டப்பட விருப்பம் இல்லை. இன்னைக்குள்ள தலைமுறைகளுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அல்லேலூயா. யாரும் டிஸ்லைக் பண்ணிராதீங்க. அல்லேலூயா. யாரும் மோசமா என்ன செய்யாதீங்க, கமெண்ட் பண்ணிராதீங்க. அல்லேலூயா. எல்லாரும் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு என்ன செய்யணும், சொல்லணும். அல்லேலூயா. சோத்திரம். பண்டெல்லாம் அல்லேலூயா ரசத்தை குடிச்சு பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லணும். இன்னைக்கு போட்டாயா பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லணும். அல்லேலூயா. அப்படி உலகம் என்ன செய்யிட்டு மாறிட்டு சோத்திரம். பாடுகள் ஊடா போனோம். சிலர் உங்களை கைவிடுவனும். அல்லேலூயா. சிலர் உங்களை வேண்டான்னு சொல்லுவனும். அல்லேலூயா. என்ன யாரும் நேசிக்கல போல இருக்கும், உங்களை கைவிட்டது போல இருக்கும். அந்த நேரத்தில் நொந்து போக கூடாது. உங்க தலையை உயர்த்தணும். அங்கிருந்து ஒரு கரம் வருகிறது. அங்கிருந்து ஒரு கரம் வருகிறது. பிதாவே உம்முடைய கையை நான் பார்த்துட்டேன், என் ஆவியை உம்முடைய கரத்துல தருகிறேன். அல்லேலூயா. மனுஷன் உங்களை கைவிடும் பொழுது, அல்லேலூயா, உங்களை பெற்றவர்கள் கைவிடும் பொழுது, உங்களுடைய உறவினர்கள் கைவிடும் பொழுது, உங்களை தூக்கி விடுவதற்கு ஒரு கரத்தை கத்த தருகிறார். அதுக்கு கர்த்தருடைய கரத்தை பார்க்கணும்னா நீங்க என்ன செய்யப்படணும், கைவிடப்படணும். நீங்க மலை போல நம்பினதைய உங்களை பொத்து நினைச்சணும். இல்லைன்னா இறங்க மாட்டிய, இல்லைன்னா நினைச்ச மாட்டிய. சோத்திரம். அல்லேலூயா. பண்டெல்லாம் ஒரு பிள்ளைக்கு திருமண வயசு வந்த உடனே 6 மாசம் சோத்திரம்
தாயார் கடினமா வேலை வாங்குவாப்புல. காலம் எழும்பி வீடு தூக்கணும், தண்ணி எடுக்கணும், சமைக்கணும். அல்லேலூயா சோத்திரம். ட்ரைனிங். என்னது ட்ரைனிங்? ஏன்னா போற வீட்டுல இவ என்ன செய்யணும்? கஷ்டம் அறிஞ்சு என்ன செய்யணும்? வாழணும். காலமா முகத்துல தண்ணியை வாரி விடுவாப்புல. எழும்பி முற்றத்தை தூருவண்ண, தண்ணி எடுத்துட்டு வாங்க. சனியன் கிடந்து உறங்கியத பாரு, எருமை மாடு. இதெல்லாம் என்னத்துக்கு சொல்லியது? சோத்திரம். இன்டைரக்டா தாயார் உருவாக்குறா. மாமியாரு என்னெல்லாம் சொல்றான்னு இவளுக்கு அந்த வார்த்தையெல்லாம் கேட்கறதுக்கு ரெடி பண்றதாக்கும். இவளுக்கு தோணும், எனக்கு அம்மா இவ்வளவு நாள் நல்லா இருந்த அம்மா இப்ப என்ன கொத்தி கொத்தி தள்ளுதுன்னு. என்னத்துக்கு கொத்துது? அங்க போய் இன்னும் கொத்துறதுக்கு ஒருத்தி இருக்காங்க. அந்த கொத்து வாங்கிட்டு ஓடி வரப்படாதுன்னாக்கம், ஓடி வரப்படாதுன்னாக்கம். இன்னைக்கு அப்படி இல்லை. சோத்திரம். என்னைக்கெல்லாம் மாறிச்சு. சோத்திரம். 25 வயசான இடுப்புல தூக்கி வச்சுட்டு மக்களை தின்னு தின்னு. எனக்கு மொவா நான் இல்லைன்னா தின்ன மாட்டான். பின்ன அங்க போன உடனே சோத்திரம் போன் விളിச்சது. அம்மா சோத்திரம், சாம்பார் சோப்பு கலர்ல இருக்கு, இங்க மஞ்சள் கலர்ல. கைவிடப்படணும். ஒரு ஷிஃப்ட் உருவாகணும்னா, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும்னா, ஒரு லெவலுக்கு கடந்து போகணும்னா நீங்க கைவிடப்படணும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சோத்திரம். அப்படி அன்னைக்கு சொல்லி விடணும். நீ போற இடத்துல திரும்பி வரணும்னா புருஷனோட என்ன செய்யணும்? ஒற்றைக்கு என்ன செய்யப்படாது? வரப்படாது. அல்லேலூயா சோத்திரம். இன்னைக்கு அப்படி இல்லை. சோத்திரம். ஒரு போன் பண்ணணும், நீ தள்ளிட்டு வாவண்ண, நம்ம பார்க்கணும். எவ்வளவு தூரம் பார்ப்பணும்? இவிய நினைக்கிறது மோளை விட இவிய குமரினாக்கும். இது ஏற்கனவே நடக்க முடியாது, யாருக்கு நடப்போம். எத்தனை குடும்பத்தை சீரழிக்கணும் தெரியுமா இன்னைக்கு போனால? பண்டுனா சொல்லணும், இடிச்சானா சோத்திரம் முதுக காட்டி கொடுத்து அங்க ஒரு இடி கூட இடிச்சிட்டு ஒன்னு அவ சொல்லுவா, எனக்கு அம்மையிட்ட சொன்னா இன்னும் 2 இடி கூட வாங்கி தருவா சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவ பேசாத அங்க கிடப்பா. இன்னைக்கு அப்படி இல்லை. தள்ளையும் மோனும் சேர்ந்து போய் அவனை இடிப்பினும். கைவிடப்பட விட்டு கொடுக்கணும். இதெல்லாம் பிராக்டிக்கல் சோத்திரம். இது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், விசுவாசிக்கிற நமக்கு தேவபலன். கேட்டு பாருங்க உங்க அம்மாட்டையும் உங்க அப்பாட்டையும் உங்க பாட்டிகள்கிட்ட கதை. அல்லேலூயா. என்னெல்லாம் அடியும் இடியும் வாங்கிட்டு வந்து ஆராதிச்சேன்னு. அல்லேலூயா சோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு இதெல்லாம் விசேஷமா இருக்கு. அன்னைக்கு சாணி முழுவன இடத்துல அல்லேலூயா நெடு முழங்கார் படிட்டு ஆராதிச்ச சந்ததிகளை அல்லேலூயா பெற்றோரை ஒண்ணு கேட்டு பாருங்க. அல்லேலூயா சோத்திரம். அன்னைக்கு நெடு முழங்கார் படிட்டு ஆராதிக்கலைன்னா தலையில பாஸ்டர் வந்து கொட்டுவாரு. அல்லேலூயா. இன்னைக்கு பாஸ்டரை கொட்டுனீங்க, கைவிட்டது போல ஒரு எண்ணம் வரும். ஆனா கைவிட மாட்டாரு, உங்களை தூக்குவாரு. ஏன் தெரியுமா? உங்க மேல ஒரு அழைப்பு இருக்கிறது, உங்க மேல ஒரு தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. அந்த கழுகு குஞ்ச கீழே விடுமா, அந்த குஞ்சு கதறுவது போல சில நேரத்தில் கதற முடியும், ஆனா கீழே விட மாட்டாரு. அப்படியே கழுகு தன் குஞ்ச தோளில சுமப்பது போல சுமப்பதற்கு அவர் உண்மை உள்ள தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவரை நம்புங்க. உங்க மேல ஒரு அழைப்பு உண்டு, உங்க மேல ஒரு தெரிந்து கொள்ளுதல் உண்டு, உங்க மேல ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை பாருங்க. அல்லேலூயா. அந்த நோக்கம் உங்களை உயர்ந்த இடத்துல கொண்டு போவோம். யோசேப்பு ஒருபோதும் நினைச்சிருக்க மாட்டான் பார்வோனுக்கு அடுத்தபடியா இருப்பான்னு. அல்லேலூயா. அவனு இந்த கைவிடப்பட்ட இந்த ரிஜெக்ஷன்ல யோசேப்பும் கடந்து போனான், தானியேல் கடந்து போனான். தானியேல் செய்த குற்றம் என்ன? பைபிள் வாசித்து ஜோமனன், அது ஒரு குற்றமா? இன்னைக்கும் சிலருக்கு குற்றம் அப்படிதான். வெந்தயோசிக்கார ஜோமனன் அவிய கூட்டம் நடத்தினோம், அது குற்றம். சாராயம் அடிக்கிறது குற்றம் கிடையாது, இன்னைக்கு கஞ்சா விற்கிறது குற்றம் கிடையாது, அடுத்தவனை கெடுக்கிறது குற்றம் கிடையாது, ஊழல் குற்றம் கிடையாது. இவங்க ஆராதிக்கிறாங்க, அது குற்றம். அல்லேலூயா. அதன் நடுவில் ஒரு நாள் தலையை உயர்த்துவாரு.
அல்லேலூயா. 2000 ஆண்டுகளாக இப்படிப்பட்டவைகளை எல்லாம் கிறிஸ்தவன் கண்டாயிச்சு. அல்லேலூயா சோத்திரம். இன்னும் கண்டுட்டே தான் இருக்கும், ஆனா கிறிஸ்தவன் ஜெயிச்சுட்டே தான் இருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. எவ்வளவு தூரம் ரிஜெக்ட் ஆகுறீங்களோ அவ்வளவு தூரம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுகிறீர்கள். உலகத்தால் எவ்வளவு தூரம் ரிஜெக்ட் ஆகிறீர்களோ அவ்வளவு தூரம் கர்த்தரால் உயர்த்தப்படுவீர்கள். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சோத்திரம். அடுத்து 4வது சோத்திரம். முதல்ல பார்த்தோம், உலக ஞானத்திலே பெருமை பாராட்டாதபடி தேவ கிருபை என்ன செய்யணும்? பிடித்துக் கொள்ளணும். 2வது அடையாளத்தை தேடாதபடி விசுவாசத்தை என்ன செய்யணும்? பிடிக்கணும். 3வது தேவனுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் பலமாய் பார்க்கணும். அல்லேலூயா. 4வது சோத்திரம் 29 வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:29. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அல்லேலூயா. 4வது பெருமை பாராட்டாதபடி, மாம்சத்தை குறித்து பெருமை பாராட்டாதபடி இயேசுவை குறித்து மேன்மை பாராட்டணும். அல்லேலூயா சோத்திரம். ஒருபோதும் சொல்லாதீங்க அல்லேலூயா எனக்கு பலன் இருக்கு. அல்லேலூயா. சில சொல்றது, எனக்கு உபாகமத்துல கத்த சொன்னா உனக்கு நல்ல ஐஸ்வர்யமும் கனமும் ஞானமும் தருமோ நீ என் கை சாமர்த்தியம் இதெல்லாம் உண்டு பண்ணினதுன்னு என்ன செய்யப்படாதா? சொல்லப்படாதா? அல்லேலூயா. சிலர் சொல்றது, என்ன யாரும் என்ன செய்ய முடியாது? அசைக்க முடியாது. சோத்திரம். எங்க சர்ச்சில் முன்னாடி ஒரு சகோதரி சொல்லிச்சு, சோத்திரம், காய்ச்சல் வந்து. சோத்திரம். நான் கேட்டேன், என் சிஸ்டர் காய்ச்சல்னா சொல்லலாமே, நான் ஜோமணி இருப்போமே சபையான். பாஸ்டர் அது ஜோமனன் பேராசிட்டமால் போட்டா என்ன செய்யும்? பேராசிட்டமால்ல கேட்காத ஒரு காய்ச்சல் வந்தது. என்னது? கொரோனா. அல்லேலூயா. பன்னி காய்ச்சல். அல்லேலூயா சோத்திரம். இப்போ ஒரு காய்ச்சல் வந்திருக்கான், கிருமி காய்ச்சல். என்ன காய்ச்சலா? சோத்திரம். அல்லேலூயா. பெருமை பாராட்டாதபடி. அல்லேலூயா. அழக குறித்து பெருமை பாராட்டப்படாது. அழகு வீணானது. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ என்ன செய்வாளா? புகழப்படுவாள். சோத்திரம். சொத்தை குறித்து பெருமை பாராட்டாதீங்க. சோத்திரம். பேங்க்ல பணம் இருக்குன்னு பெருமை பாராட்டாதீங்க. நடுராத்திரியில என்ன வேணாலும் நடக்கலாம். உடம்புல பலன் இருக்குன்னு பெருமை பாராட்டாதீங்க. எனக்கு தெரிஞ்சு நல்ல எக்ஸசைஸ் பண்றவங்க 27, 30, 40 வயசுக்குள்ள போயிருக்குன்னு இந்த உலகத்தை விட்டு. அல்லேலூயா. ஆனா நீங்க பெருமை பாராட்ட வேண்டியது இயேசுவை பெருமை பாராட்ட பாருங்க. நீ செத்து போவேன்னு சொன்னாலும் நாளைக்கு ஒன்ன கர்த்தர் எழுப்பி நிறுத்துவார். அல்லேலூயா. சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுங்க. இயேசுவை குறித்து மேன்மை பாராட்டுங்க. சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ ஆராதிக்கிற தெய்வத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அல்லேலூயா. ஏதாவது மேன்மை பாராட்டணுமா? உங்க பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்க. பவுல் அதான் சொல்ல, என் பலவீனத்தை குறித்து உங்க பலவீனத்தை சொல்லுங்க. சோத்திரம். அதுல கிறிஸ்து எப்படி பலவானாய் மாறினார்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சோத்திரம். பலன் உள்ளவன் பலனற்றவன் யாரா இருந்தாலும் அவனுக்கு கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நிக்கலாமே. அல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியமானவைகளை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. ஞானத்தை குறித்து பெருமை பாராட்டாதீங்க. தேவ கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் மகிமையினாலும் நமக்குள்ளே நிறைந்தவராய் வாசம் பண்ணினார். அந்த கிருபையை கர்த்தர் தருவாராக எனக்கு ராத்திரி. அல்லேலூயா. 2வது அடையாளத்தை தேடாதீங்க. அப்பட்டமா விசுவாசிங்க. அப்பட்டமா விசுவாசிங்க. 3வது ஏன் என்ன கைவிட்டீர் என்று நொந்து போகாதீங்க. உங்க மேல இருக்கிற நோக்கத்தை பாருங்க. அல்லேலூயா. உங்க மேல இருக்கிற அழைப்பை பாருங்க. கர்த்தர் உங்களை அழைச்சாருன்னா கைவிடவே மாட்டா. 4வது உங்களை குறித்து மேன்மை பாராட்டாதீங்க. கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுங்க. இதெல்லாம் செய்யுமோ உங்களுக்குள்ள ஒரு தேவ பலன் வரும். அல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு கர்த்தர் சில பலனை தர விரும்புகிறார். உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். உங்களை திடப்படுத்த விரும்புகிறார். நீங்க கைவிடப்பட்டது போல இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய கரம் உங்களை
உங்களுக்காய் தெரிய போகிறது. கர்த்தருடைய கரம் உங்களுக்காய் தெரிய போகிறது. கர்த்தருடைய கரம் உங்களுக்காய் நீட்டப்பட போகிறது. உங்க அறிவை குறித்து மேன்மை பாராட்டாதிருங்க. அடையாளத்தை கேட்காதீங்க, அப்பட்டமா விசுவாசிங்க. நீங்க விசுவாசித்தா இன்னைக்கு ராத்திரி ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. ரிகரதுரபலரதுனா வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பதுவே வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பதுவே வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை உயர்த்திடுவார் வருவாய் தருணமிதுவே பண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டே சத்திய வாக்கை நம்பியே வா நித்திய ஜீவன் உனக்களிப்பா சத்திய வாக்கை ஆமே நித்திய ஜீவன் உனக்களிப்பா உன்னேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாயின்று எழுதிடுவா வருவாய் தருணமிதுவே வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே தீராத பாவ வியாதியையோ மாறாத உந்தன் பலவீனமோ தீராத பாவ வியாதியையோ மாறாத உந்தன் கோரக்குருசில் சுமந்து தீர்த்தார் காயங்களால் நீ சுகமடைய வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே
இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கிறது. இரண்டாவது அடையாளத்தை கேட்காத. ஓ விசுவாசி, இயேசுவ விசுவாசி. அவர் பலவீனமாய் சிலுவையில் அறையப்பட்டு அவர் வல்லமையாய் உயிரோடு எழும்பினார். அவர் வல்லமையாய் உயிரோடு எழும்பினார். அவர் வல்லமையாய் உயிரோடு எழும்பினார். மூன்றாவது, உன் மேல ஒரு அழைப்பு, உன் மேல ஒரு தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. அல்ல இயேசுவை நம்பு, உன்னை கைவிட மாட்டா, உன்னை தூக்கி விடுவா, 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 உன்னை குழியிலிருந்து தூக்குவா. இப்ப தெரிகிறதா சிலுவையின் உபதேசம் ஏன் உனக்கு தேவ பலனாய் இருக்கிறது? சிலுவையில உனக்கு ஞானம் இருக்கிறது. சிலுவையில உனக்கு புத்தி இருக்கிறது. அவர் சகித்தது போல நீ சகிக்கிறதுல தான் உனக்கு ஞானம் இருக்கிறது. உனக்கு ஞானம் இருக்கிறது. இரண்டாவது, சிலுவையை நம்பு, சிலுவையை விசுவாசி, பாடுகளை தெரிந்து கொள், பாடுகளை தெரிந்து கொள், பாடுகளை தெரிந்து கொள், அப்பட்டமாய் பாட ஏற்றுக்கொள். உன்னை கைவிட மாட்டார். பாடுகளிலே உன்னை கைதூக்கி நிறுத்துவா, சகிக்க பலன் தருவா, பொறுக்க பலன் தருவா, உனக்கு தப்பி செல்ல வழி காட்டுவா, உனக்கு திராணிய தருவா, உனக்கு திராணிய தருவா, உனக்கு திராணிய தருவா. சபரதுரா பலரா கரங்களை தட்டி அபிஷேகத்தில் கேளு. உனக்கு திராணி வெளிப்படுகிறது. இன்னைக்கு ராத்திரி திராணி வெளிப்படுகிறது. இன்னைக்கு ராத்திரி திராணி வெளிப்படுகிறது. மூன்றாவது, உன்னை கர்த்தர் கைவிட மாட்டா. ஓ இயேசுவை கைவிடல பிதா. இயேசுவை கைதூக்கி ரட்சித்தது போல, அவரை மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பினது போல இன்றைக்கு உன்னை எழுப்ப போகிறார். இத விசுவாசி, இத விசுவாசி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான்காவது, சரீரத்தை குறித்து பெருமை பாராட்டாத. ஓ அழக குறித்து பெருமை பாராட்டாத. இயேசுவை குறித்து மேன்மை பாராட்டு. இயேசுவை குறித்து மேன்மை பாராட்டு. இயேசுவை குறித்து மேன்மை பாராட்டு. கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியம். அல்லேலூயா. சிலுவையின் உபதேசம் நமக்கு தேவ பலன். ரெண்டு கரங்களை நல்லா உயர்த்தலாமே. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்கிறீங்க? அல்லேலூயா. பரியாசக்காரர்களுக்கு இது ஒரு பைத்தியமான காரியம் போல இருக்கும். விதண்டாவாதிகளுக்கு இது ஒரு பைத்தியம் போல இருக்கும். பெருமை பாராட்டுகளுக்கு இது ஒரு பைத்தியம் போல இருக்கும். ஆனா இயேசுவின் சிலுவை பாடுகளை விசுவாசிக்கிற உனக்கு அது ஒரு தேவ பலனாய் வரப்போகிறது. தேவ பலனாய் வரப்போகிறது. தேவ பலனாய் வரப்போகிறது. உனக்கு ஒரு தேவ பலனை தருகிறார். ஞானத்தை நம்பாத, உலக ஞானத்தை நம்பாத வாலிப பிள்ளையே, நீ அதை நம்பாத. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையில பலப்படு. கர்த்தருடைய கிருபையை பிடித்துக்கொள். அதுல ஒரு பலன் இருக்கிறது. ஓ என் கிருபை உனக்கு போதும் என்று பவுலை பார்த்து சொன்னாரே, அதுல பலன் இருக்கிறது. இயேசுவின் பலன் அதுல இருக்கிறது. இரண்டாவது, ஸ்தோத்திரம். அடையாளத்தை கேட்காத, அப்பட்டமா நம்பு வசனத்தை. அப்பட்டமா இயேசுவை நம்பு. அல்லேலூயா. இயேசுவை நடத்துவா, உன் பிள்ளைகளை நடத்துவா. நம்பு. அல்லேலூயா. அடையாளம் கேட்காத. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அப்படியே நம்பு. வியாதியோடு இன்னைக்கு வந்திருக்கிற நீ அடையாளம் கேட்காத. அந்த வியாதியில உனக்கு சுகத்தை தருவா, உனக்கு விடுதலை தருவார் என்று நம்பு. நம்பு, நம்பு. அதுல பலன் இருக்கிறது. விசுவாசத்தில் பலன் கொண்டார்கள். இயேசுவை நம்புறதுல உனக்கு பலன் வரும். இயேசுவை நம்புறதுல உனக்கு பலன் வரும். இயேசுவை நம்புறதுல உனக்கு பலன் உண்டு. இயேசுவை நம்பிப்பார். ஹல்லேலூயா. இந்த யூடியூப் வழியா பார்க்கிற நீ இயேசுவை நம்பிப்பா, உனக்கு பலன் கிடைக்கும். உனக்கு பலன் கிடைக்கும். உனக்கு பலன் கிடைக்கும். கெட்டு போகிற உனக்கு அது பைத்தியமாய் தெரியலாம். ஆனா நீ ஆத்மா ஈடற இன்னைக்கு நம்பிப்பா.
சகோதரா சகோதரி நம்பிப்பா, நீ விசுவாசித்துப்பா, உனக்கு அது தேவ பலனை தரும். ஹல்லேலூயா. மூன்றாவது, உன் மேல ஒரு அழைப்பு இருக்கிறது. அந்த அழைப்பு உன்னை பலப்படுத்தும். அந்த அழைப்பு உன்னை பலப்படுத்தும். அந்த தெரிந்து கொள்ளுதல் உன்னை பலப்படுத்தும். நான்காவது, கிறிஸ்துவ மேன்மை பாராட்டு. உன் பலவீனத்தில் அவர் உனக்கு பலன் தருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்களை இன்னைக்கு அர்ப்பணிக்கிறீங்க? இந்த சுவிசேஷத்தை உபதேசத்தை குறித்து வெட்கப்படாதிருங்க. சிலுவையை குறித்து வெட்கப்படாதிருங்க. சிலுவையை குறித்து முறுமுறுக்காதிருங்க. சிலுவையை மேன்மை பாராட்டுங்க. ஹல்லேலூயா. கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியம், நமக்கு தேவ பலன். கத்த தந்த வார்த்தைகளுக்கு எல்லாரும் கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.